தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே வெள்ளிசேரி கிராமத்தை சேர்ந்தவர் பெருமாள் சாமி. இவர் அபுதாபியில் என்ஜினியராக வேலை பார்த்து வருகிறார். இவரது மனைவி சுந்தரி தனது 2 குழந்தைகளுடன் வெள்ளிசேரி கிராமத்தில் வசித்து வருகிறார். நேற்று இரவு சுந்தரி வழக்கம் போல் வீட்டை பூட்டிவிட்டு வீட்டின் ஒரு ரூமில் தூங்கியுள்ளார். காலையில் பார்த்தபோது அப்போது வீட்டின் பின்பக்க மரக்கதவு உடைக்கப்பட்டு வீட்டின் மற்றொரு உள்ளறையில் சுவரில் பொருத்தப்பட்டிருந்த லாக்கரில் இருந்து 65 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1,00,000 ரூபாய் ரொக்க பணம் கொள்ளையடிக்கப்பட்டு இருப்பது தெரிய வந்தது. அதிர்ச்சி அடைந்த சுந்தரி இது குறித்து கயத்தாறு காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்தார். போலீஸ் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் தலைமையிலான போலீசார் மற்றும் கைரேகை பிரிவு நிபுணர்கள் விரைந்து வந்து சம்பவ இடத்தை பார்வையிட்டு தடயங்களை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். வெள்ளிச்சேரி கிராமத்தில் குடியிருப்புகள் நெருக்கமாக அமைந்துள்ள பகுதியில் 65 சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எதுவுமே டச் பண்ணாதீங்க. என்ன சொல்லிட்டு போனாங்களா? நான் அந்த சைடு கவனிக்கவே இல்லை, இந்த சைடு அதான் நீங்க என்ன இவங்க இப்படி இந்த கதவை அப்புறம் இந்த 4 ஜோடி 2 ஜோடி நீங்க அத பீரோட தான் வச்சிருக்கீங்க. உள்ள அந்த கபோர்ட்ல தான் அந்த வாலி எதுக்கு மண்ணில் கிடந்தது. நான் அப்பவே ரெஸ்ட் ரூம் போகும்போது நான் பார்த்தேன், என்னடா இந்த பக்கெட் வந்து மண்ணில் கிடக்குது அப்படின்னு பார்த்துட்டு நான் போயிட்டேன். நான் உள்ள போனேன், இங்க சவுண்ட் வருது.